அதுக்கு மேல ஒண்ணும் சாப்பிட முடியல. அதனால வந்து அவரு ட்ரை பண்ணி பார்த்தாரு முடிஞ்ச வரைக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னால என் இன்ஜின் ஒர்க் ஆவல. அவர் இன்ஜின் நல்லா ஒர்க் ஆவுனுச்சு. அவருக்கு வயசு ஒரு 46, 47 வயசு இருக்கும். இருந்தாலும் நல்லா சமாளிச்சுட்டாரு. இருக்கிற மீனு விதவிதமான மீனு, நண்டு பொரியல், அப்புறம் வந்து மட்டியிலேயே ஒரு 5 வகையான மட்டி இருந்துச்சு. எடுக்குறாங்க பாருங்க. அது ஒரு வகை. அந்த பக்கம் பார்த்தா எல்லாமே இருக்குது. சலாட்ல விதவிதமான சலாட் எல்லாமே இருக்குது. சரி ஓகே. நான் லைட்டா தான் சாப்பிட்டேன். ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு புரோட்டீன் வந்துட்டாக்கா, அது வந்து மனசு வராது தானே! இந்த பரோட்டா சூரி கதையா போயிடுச்சு அது கடைசில. 2 பேரும் பேசுற மாரியே பேசிக்கிட்டு தள்ளு தள்ளுன்னு தள்ளுற மாரி இருக்கு. அவரும் தள்ளாரு, நானும் தள்ளினேன். கடைசில ஒரு வழியா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்த பிளேட் எடுக்க போம்போது அவனுங்க முறைக்க ஆரம்பிச்சுடுறானுங்க. அது இல்லாம பிளேட் சவுண்ட் இல்லாம எடுக்கிற மாரி போயிடுச்சு அந்த அளவுக்கு. அப்படியே கவுண்டர்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. "ஏய் என்னடா இது திரும்ப திரும்ப வர்றானுங்க. இவன் போமாட்டானுங்களான்னு" சொல்லிட்டு. கடை க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு போல. அந்த ஷிஃப்ட் மாறுது. ஏன்னா லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் 3 இருக்கு. அதுல வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எண்டுல வந்துட்டோம். அப்ப லஞ்ச்சு மாறுற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம், அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாம உட்காந்துருந்தானுங்க. அப்புறம் கடைசியில வந்து ஆனா இவனுங்க இதுக்கே இப்படி இருக்காங்க. பரோட்டா சூரிலாம் வந்து இறக்கி விட்டாங்க. என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. பரோட்டா சூரி லெவல்ல போயிருந்தா கடைய க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. நம்ம ஆளு பாருங்க இரக்கம் இல்லாம தள்றாரு உட்காந்து. நானும் சும்மா ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த இது மாரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சலாடு அந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுப்புட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போம்போது அப்படியே வாமிட் எடுத்துட்டு, ஏன்னா அவன பார்த்த பார்வை அந்த மாரி. நம்ம ஆள பாருங்க 3 ரவுண்டுக்கு போயிட்டாப்புல. 3 ரவுண்ட்ல வந்து விளக்கப்படுத்துறாரு. நான் என்ன சாப்பிட போறேன்னாக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ரெடி ஆயி கடைசில பார்த்தா மைக்ல சார்ஜ் இல்ல. அதனால மைக்கு விளங்காம போச்சு ஒண்ணுமே கடைசில. பாருங்க கூட்டமே இல்ல. கூட்டம் கம்மி தான். நான் திங்கிறத மட்டும் எடுத்தானுவோ. எடுத்து நல்லா தின்னுட்டு கடைசியா நான் வாமிட் எடுத்துட்டு சோலிய முடிச்சுட்டு வந்துட்டேன். இவர பாருங்க நம்ம ஆளு வெளு வெளு வெளுக்குறாரு பாருங்க. நேரம் காலம்லாம் இல்ல. இறக்கமே இல்ல. அவன் கதர்றானுங்க. அங்கேருந்து பார்க்குறான். செஃப் பார்க்குறான். அங்கேருந்து இவன் பார்க்குறான். என்னடா இது இப்படி பார்க்குறானோ? வேற யாரையும் பார்க்குறானோ திரும்பி பார்த்தாக்கா நம்மள தான் பார்க்கணும். எங்கள தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓ மை காட்! அப்ப 4த் ரவுண்ட் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. தலைவர் வந்து 4வது ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு பிளேட் 4 பிளேட் யூஸ் பண்ணியாச்சு. அப்படியே பார்க்குறான் அவன். என்னடா இது பிளேட் குறையாதோ! திரும்ப உட்காரணும். திரும்ப திரும்ப எந்திரிக்கிறானுங்க. கடைசில ஐஸ்கிரீமுக்கு வந்தாச்சுங்க. 5வது ரவுண்டுக்கு. அப்படியே அப்ப பார்க்குறாரு பாருங்க. பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்ட்டு. இல்ல, இல்ல. ஓகே. ஆரம்பிச்சுருவோம். அப்படி சொல்லிட்டு கடைசி ரவுண்ட் வந்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் மேல கைய வைக்கிறாரு. ஆ ஓகே. பேசுறமே பேசுறா, பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அப்பதான் யாரும் கண்ட மாட்டானுங்க. அப்படிங்கிறாங்க. இதோட முடிஞ்சுச்சு. வீடியோ முடிஞ்சுச்சு. அடுத்த பஃபே வேற ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய்